ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போகக்கூடிய கோயில் வந்து கரிமலை பிரம்மகிரி ஐயாசாமி திருக்கோயில் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில். இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய மலைங்க. அந்த மலை வந்து கரிமலைன்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஐயப்பன் கோயில் போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கரிமலை ஏற்றம் கடினம் கடினம். அது மாதிரி இந்த மலையை பார்த்தாலே பயமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக பயங்கர ஸ்பீடாக அந்த மலைக்கு போகலாம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு நாகபீடம் இருக்குது பாருங்கள். இங்கே கிராமத்து எழில் கொஞ்சம் அளவில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலை பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தெய்வீக சக்தி நிறைந்த இந்த மலையை இப்போ வந்து நம்ம இப்போ நேராக பாருங்களேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மலை கரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த மலைக்கு மேலே போக முடியும். திங்கட்கிழமை கோயில்னே இந்த கோயிலுக்கு பேர். மற்ற நேரத்தில் கேட் எப்படி சார் சாத்துவாங்க? மலையெல்லாம் சாத்தி வைப்பாங்களா சார் நீங்கள் கேட்குறீங்க? இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இங்கேயே எல்லாமே நம்ம நிறுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே கார் நிறுத்திட்டு பைக்கை நிறுத்திட்டு நடந்து போகிறோம். இந்த இடத்துல வந்து கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கோயிலோட அடிவாரத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறவங்க மலையெல்லாம் ஏற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம். இந்த கோவிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் கோவை மாவட்டத்தில் சில கோவில்களுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கு மலை மேலே ஏறுறதுக்கு சில பெண்களுக்கு இல்லை, சில பெண்களில் நிறைய பெண்களாகவே இருந்தால் அவங்க மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சுவாமியை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. கேட்ட வரம் தரும் ஐயாசாமி திருக்கோயில் முன் நிற்கிறோம் என்பது பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் குப்பனூர் அருள்மிகு பிரம்மகிரி கருமலை ஐயாசாமி திருக்கோயில். இது வந்து எப்போ கும்பாபிஷேகம் ஆச்சுன்னா 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 கும்பாபிஷேகம் ஆகிடும். ரொம்ப அருமையான ஒரு கோயில். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அரச மரம், வேப்ப மரம் ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான திருத்தலத்தில் நம்ம இருக்கோம். இந்த கோயில் வந்து உங்களுக்கு பேரூர் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் இருக்குது. கோவிலில் பொறுமை, நிதானம், அமைதி, நீங்கள் தேடி வரக்கூடிய தெய்வீகத்துக்கான நம்பிக்கை, இது எல்லாத்துக்குமே நிறைய சந்தோஷமான கோவிலினுடைய அனுகிரகம் எல்லாமே இருக்குது. கோவிலில் இருக்கக்கூடிய நிறைய அற்புதங்கள் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலிருந்து மேலே ஒரு வழிபகுதி, அங்கே தான் ஒரு சித்தர் இருக்கார். அந்த சித்தர் வந்து மேலெல்லாம் நம்மளை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொபைல் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சில கட்டளைகளோடு தான் மேலே கோயிலுக்கு போகிறோம். இந்த சித்தர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கார். இப்போ நம்ம சொன்ன வேப்ப மரம், அரச மரம், இது ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்கள். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து திங்கக்கிழமை தான் இந்த கோயிலில் விசேஷம். திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த இது கதவு திறந்து. இப்போ இந்த சுவாமியை பற்றிய நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்த உடனே இந்த கோவிலில் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இலையெல்லாம் ஆடுறதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுன்னா, நல்ல காற்றோட்டம். இப்போ இந்த அற்புதமான ஒரு எழில் கொஞ்சம் இந்த அழகை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வண்டியெல்லாம் நிறுத்திக்கலாம், ஸ்பேஸ் அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே விநாயகரை கும்பிட்றோம். விநாயகரை கும்பிட்டுட்டு கடம்பன் இடும்பன் என்று சொல்லக்கூடிய 2 தெய்வங்கள் இருக்காங்க, இவங்களையும் கும்பிட்டுக்கிறோம். அவங்க வந்து இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியமான பரிவார தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ இந்த கோயில் வந்து இது மலை ஏறுற பாதை இல்லை. இதிலிருந்து இப்படி லெஃப்ட் திரும்பி இந்த பக்கம் இந்த மலையில் பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கிக்கிறோம், கடம்பனை கும்பிட்றோம். இது ஒரு நல்ல தெய்வீகமான நல்ல மரம், செடி கொடிகள் நிறைந்த இந்த திருக்கோயிலில் காற்றோட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இது வந்து இந்த கோயிலை கும்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், அதே நேரத்தில் திருமண தடை நிவர்த்தி, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திங்கட்கிழமை இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து
தண்ணி வசதி, நம்ம கொண்டு போகிற சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில நேரத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு இளைப்பாறுதல், அது தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த கீழே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசைவ பூஜைகள்லாம் செய்வாங்க. இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கும்பிட்டாச்சா, இனி நேராக அடுத்து மலை ஏற போகிறோம். பாருங்களேன், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்தால் நம்ம மலை ஏற போகிறோம். இங்கேருந்து 2 கிலோமீட்ரு. இப்போ இந்த கோயிலில் நம்ம வந்து இந்த கேட்டு மூடி இருக்கும் மற்ற நாட்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், மற்ற நாட்கள் போகணுங்கிற முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ். ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருக்குது, ஈஸியாக ஏறலாம். மலையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இயற்கை எழிலோடு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக 2 கிலோமீட்டர் இருக்கலாம்னு தோணுது. 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கும். அங்கே போய் பார்ப்போம். நம்ம நிறைய மலைகள் ஏறிட்டோம். இப்போ போகிற மலை வந்து ஒரு நல்ல மலை. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இங்கே வந்து இந்த மலையை பாருங்கள். இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை தவிர நீங்கள் எந்த திறமையும் இருக்காது. இந்த கேட்டு பூட்டிடுவாங்க. திங்கட்கிழமை மட்டும்தான் திறந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்களும் நமக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏறி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்கள், இது ஏறும்போது ரொம்ப நம்ம சரசரன்னு ஏறிடலாம். ஏன்னா நம்மெல்லாம் வந்து சபரிமலை, வெள்ளிங்கிரி மலைகள், அப்புறம் நம்ம நிறைய மலைகள் போயிருக்கோம். அது வந்து அதனால் நமக்கு ஈஸியாக ஏறுறது ஈஸியாக இருக்கும். கடை நம்ம போய்க்கலாம். பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு ஓம் நமச்சிவாயா, சிவாய மந்திரம், ஐயாசாமி திருக்கோயிலை பற்றி நினைத்து கொண்டே போகும்போது சாமி எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அப்படிலாம் வந்து நம்ம நினைத்து 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 இறைவனை நினைத்துட்டே போகிறோம். 1000 கஷ்டங்க வாழ்க்கையில். ஒவ்வொருத்தருக்கு பண கஷ்டம், ஒருத்தருக்கு குழந்தை பாக்கிய தடைகள், திருமண தடை. இந்த கோயிலுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நம்ம மேலே போகும்போது அந்த பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜனை நம்மளால் பார்க்க முடியும். கோயில் மணி சத்தம் கேட்குதா? பூஜை ஆகிட்டு இருக்குது. நம்ம சரியாக பூஜை நேரத்துக்கு போயிடலாம். மயில் சத்தம் கேட்குது பாருங்க. இது ஒரு ரொம்ப அற்புதமான இந்த திருக்கோயில் வந்து உங்களுக்கு சமர்ப்பணம். அப்படியே நீங்கள் போக ஈஸியாக. ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு என் கூட வந்தவங்க ஒரு 2-3 பேர் ஏற முடியலன்னு அங்கேயே நின்றுட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து ஏற முடியல, அவ்வளோ ஹெவியாக. அன்றைக்கி வெயிலும் ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால ஏற முடியல. அப்புறம் நானே சொன்னேன், நீங்கள் வீட்டில் போய் இருங்க, கீழே போய் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நானும் கேமராமேன் மட்டும்தான் போனோம். அந்த பயபக்தியோடு நம்ம ஏறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமை கூட்டம் ஒரு 100 பேருக்குள்ளே இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த மலையில் பெண்கள் ஏறலாமா? தாராளமாக மலை ஏறி போகலாம். இந்த கோவில் படிக்கட்டுகளை பார்க்கும்போது என்ன தோணும் தெரியுமா? கொஞ்சம் படிக்கட்டு செங்குத்தாக தான் இருக்குது. சாதாரணமாக நம்ம போயிடலாம், வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு கரிமலை, அது பெரிய மலை. அதுக்கு பேர் வந்து கருமலைன்னு பேர். அந்த கருமலை வந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா கேள்வி? உங்கள் மனசில் வர்ற கேள்வியை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த மலை ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டமா, இந்த பெரிய மலை ஏறுறதுக்கு ஆள் இருக்குமான்னு கேட்குறீங்க. நிஜமாக வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் அந்த கோயிலுக்கு போவாங்களாமா. அந்த மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ அங்கே போகிறதில்ல. நம்ம வந்து இந்த மலையில் ஒரு கால் பங்குன்னு சொல்லலாம், ஒரு கால் பகுதி, அதில் தான் அந்த சாமி இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஏறி போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லோரும் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்புறம் தான் சொன்னாங்க, 12 மணிக்குள்ளே பூஜை முடிஞ்சிடுங்க, 12 மணிக்கு முடிஞ்சு 2 மணிக்குள்ளே கீழே இறங்கணுமாமா. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு 4 மணி வரைக்கும்லாம் போகக்கூடாது. ஆனால் நமக்கு செல்ஃபோன் டவர்லாம் கிடைக்கிது. ஆனால் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, ஏரோப்ளைன் மோடு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க.
ஆனால் அப்படி செய்யக்கூடாது. கோவிலுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். இப்படியே மேலே ஏறி போகிறோம். போக 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 பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம சட்டையெல்லாம் நனைகிற அளவுக்கு தான் நம்மளோட ஸ்வெட்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் கிரிட்டிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ பாருங்கள், மலையில் படிக்கட்டு, அந்த படிக்கட்டுலேயே மலையில் படிக்கட்டு செதுக்கியிருப்பாங்க. நான் என்ன யோசித்தேன்னா, இந்த மலையில் எப்படி அவங்கெல்லாம் வந்து படிக்கட்டு செதுக்கியிருப்பாங்கன்னு யோசித்தேன். உண்மையாகவே இந்த இடத்த பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுதுன்னா, கிட்டத்தட்ட வந்துட்ட மாட்டிருக்குன்னு நினைப்போம். ஆனால் இது இல்லை கோயில். இந்த இடத்துல 2 பரிவார தெய்வங்கள் இருக்குது. அவங்கள நல்லா வணங்கிக்கிறோம். வணங்கிட்டாப்பா இங்கேயாவது கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்கும்போது முகத்தில் டயர்டு நல்லாவே தெரியும். இந்த வியூ பாருங்கள். நம்ம கோவை மாவட்டத்தில் தீத்திபாளையங்கிற இடத்துல இது இருக்கும். இது வந்து இந்த பாண்டியன் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸோட வியூ நம்மளால் கண்ணில் அழகாக பார்க்க முடியும். அவங்க வந்து நடக்க முடியாமல் உட்காந்துட்டாங்க. நம்ம அவங்கள தாண்டி இப்போ போகிறோம். இங்கே வந்து சங்கு, சக்கரை, ராமம், இதை வந்து பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த பெருமாள் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறோம். மேலே ஏறும்போது அந்த தம்பி வந்து தண்ணியும் தூக்கிட்டு அவங்க அம்மா கூட போகிறது அழகாக கூடவே வந்து அப்படி அந்த தம்பி யாருன்னு தெரியல. அவங்க அப்பா வந்து அந்த குழந்தையும் கூப்பிட்டு வேகமாக மேலே போகிறாரு. நம்ம அவரையும் கடந்து போகிறோம். இப்போ இந்த படிக்கட்டு தான் ரொம்ப ரிஸ்கி படிக்கட்டு. பாருங்களேன், நான் சொன்னேன்னா இல்லையா, ஏறும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெயில் பாருங்கள், சூடு வேறு, செருப்பு வேறு போட்டு போகக்கூடாது. எப்படி ஏறுறது? பழக்கம் இல்லாதவர்கள் ஏறுவது கடினம். இப்போ தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ஜங்கிள் அப்படின்னு சொல்லி. ஜங்கிள்னால் என்ன அப்படின்னா அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஏறி போகிறது. நான் ஏதோ ஈஸியாக ஏறிட்டு ஏதோ பெருமாள் கூப்பிட்டு போனாருன்னு, அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ சிரமப்படுறதையும் காமிச்சிருக்கோம், நம்ம ஏறுறதையும் காமிக்கிறோம். நிறைய பேர் பெண்கள் இந்த கோவிலுக்கு வர்றவங்க சுடிதார் போட்டு வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், சேரீ வந்து இன்கன்வீனியன்ட். நீங்கள் யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் கம் வித் சுடிதார் வந்து பெஸ்ட். அது வந்து ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்கோங்க. அப்பாடா, இப்போ தான் வந்து ஏறி பார்த்துருக்கோம். இந்த மலை தென்றல் காற்று வீசுவது இந்த காற்றாலை செடிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பச்சை பசேர்னு இருக்கும். இப்போ இந்த மலையை உண்மையாக நான் உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறேன். ஸ்பீடாலாம் நான் ஒன்றும் ஏறலை, மெதுவாக தான் ஏறினேன். சில படிக்கட்டுகள் இந்த தங்கம் அப்படி ஏறிடும் கடன்னு. அது பாருங்கள் ஜாலியாக இருக்குது, அதனால் அது ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்த தாண்டி கொஞ்சம் இந்த மாதிரி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம். இந்த இடத்த தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது போற்றி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த கோயிலுக்கு வந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் கேட்கும்போதே மணி சத்தம் நல்லாவே கேட்கும். இந்த இடத்துலேருந்து அப்படி பாருங்கள், அந்த இடம் தான் நமக்கு தெய்வம் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கேமரா ஸ்டாண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அபிஷேகம்லாம் நடக்கும், அலங்காரம்லாம் நடக்கும், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு பார்த்து கொடுக்கலான்னு சொல்லி. இதுக்கு மேலே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த வீடியோ எடுக்கக்கூடிய எந்த கருவியும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம எப்போயுமே ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோவிலினுடைய கட்டளைகளை கேட்டு தான் நம்ம நடப்போம். ஸோ இந்த கோயில் என்னன்னு கேட்டால், கேட்ட வரம் கொடுக்கும் ஐயாசாமி திருக்கோயில். கோவை மாவட்டத்தில் தீத்திபாளையத்திலிருந்து கருமலை அப்படிங்கிற கோயிலில் பிரம்மகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போங்க. பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் அப்பா அம்மா கூட சேர்ந்து போங்க. இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். இந்த மலைக்கு வந்தவர்கள் கேட்ட வரத்தை வாங்கி செல்வார்கள். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ திங்கட்கிழமை தவிர வேறு நாட்களில் வராதீர்கள் என்று சொல்லி, அந்த ஐயாசாமி இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் கேட்கும் வரத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.